இதெல்லாம் பத்திரிகையில் என்ன எழுதுகிறாங்க, அண்ணாமலையின் தூண்டுதலின் பேரில் தான் டிடிவி தினகரன் வெளியே போனார்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை கடுமையாக ஆதரிக்கிற பத்திரிகையே எழுதுகிறது அண்ணாமலை சொல்லி தான் டிடி வெளியே போனார்னு. அப்போ இது மத்திய தலைமைக்கு போயிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்க, உன்னால தான் வெளியே போயிருக்காரு. அவர் பேட்டியில் சொல்கிறார், அண்ணாமலை சிறந்த தலைவர், கூட்டணி கட்சிகளை சிறப்பாக வழிநடத்தினார், அவருக்கு ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, நயினாருக்கு ஆணவம் இருக்கிறது, அகங்காரம் டிடிவி சொல்கிறார். அப்போ நீயே கூட்டு வா, உன்னால தான் வெளியே போனார், நீயே பேசி சமாதானம் பண்ணி எடப்பாடி ஏற்றுக்க வச்சுக்கன்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. அல்லது இவருக்கு நெருக்கடி வந்திருக்கும், என்ன அண்ணாமலை உங்கள் தலைவர் பதவி போன பிறகு தேவையில்லாத இன்னும் சிண்டு முடிகிறீங்களா அப்படின்னு குத்திருப்பாங்க. இல்லை சார் நான் பேசி சரி பண்ணுறேன்னு ஓடி இருப்பார். இதான் நடந்திருக்கும். இவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? அப்போது ஒரு வேளை இப்போ தன் மீது எந்த பழியும் வரக்கூடாது என்று அண்ணாமலை நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கணும்? எடப்பாடியை சந்திக்கிறார் நயினார் நாகேந்திரன், என்ன பண்ணிக்கணும், சார் அண்ணே கொஞ்சம் வாங்க, நம்ம 2 பேரும் போவோம், டிடிவி பார்ப்போம், கூட்டணி பலம் முக்கியம், தென் மாவட்டத்தில் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, நம்மளுடைய கூட்டணி தோற்றுவிட்டால் நமக்கு தான் அசிங்கம், வாங்க ஒற்றுமைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அவர் வீட்டுக்கு. ஏன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகல? நீங்கள் தனியாக ரகசியமாக சந்திக்கிறீங்க.